ஹலோ மக்களே, வெற்றி துளசி சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. துளசி ஈஸ்வரமூர்த்தியோட அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரமூர்த்திக்கு அரசியல் சம்பந்தமாக பல ஐடியாக்கள் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் துளசி சொல்லக்கூடிய எல்லா ஐடியாவும் ஈஸ்வரமூர்த்தி அப்படியே ஏற்றுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனாட்சியை பயங்கர கடுப்பாகிறாங்க. வெற்றியும் துளசிக்கு சப்போர்ட்டாகவே எப்போவுமே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் மகேஷோட ஃபோனை பார்த்துடுறாங்க. அதில் என்னடானா மகேஷ் அவங்க ஃப்ரெண்டை துரத்தி அடித்தது, அது மட்டும் இல்லாமல் பாட்டியை கீழே தள்ளி விட்டது, எல்லா ஆதாரமும் இருக்குது. அதை பார்த்த உடனே அஞ்சலி பயங்கர ஷாக் ஆகி மகேஷ் இவ்வளோ பெரிய சைக்கோவான்னு சொல்லிட்டு அடுத்த முடிவும் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துளசியும் ஈஸ்வரமூர்த்திகிட்ட பணம் இருக்க இடத்த காட்டிடுறாங்க. இங்கே பாருங்க மாமா, இங்கே தான் இருந்துன்னு சொல்லிட்டு மேலே இருந்து ஒரு கயிறை இழுக்கவும் பணம் அப்படியே கொட்டுது. அதை பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. துளசி இவ்வளோ சாமர்த்தியமாக யோசிச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு சுற்றி உள்ளவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தி எவ்வளோ ஐடியாவாக பண்ணியிருக்கான்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் கீழே இருக்க எல்லா பணத்தையும் எடுக்கும்போது நம்ம துளசியும் அவங்கள்ட்ட வந்து, மாமா நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தியும் சரி என்ன தான் சொல்ல போகிறான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. துளசியும் இந்த பணத்தை கொடுத்து தான் மக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட ஓட் பண்ணணும்னு இல்லை, உங்களோட நம்பிக்கைனால தான் எப்படி இருந்தாலும் மக்கள் ஓட் பண்ணணும், மக்களுக்கு எப்போவுமே நம்ம மேலே நம்பிக்கை வர மாதிரி நம்ம நடக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மீனாட்சியும் இவ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் மாமாக்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கா, இவ சொன்னால் மட்டும் மாமா கேட்டுருவாங்கன்னு அசால்ட்டாக நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஈஸ்வரமூர்த்தியும் சரிம்மா நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் மாதிரி பேசிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த வெற்றியும், பார்த்தீங்களாப்பா நீங்கள் என்ன எல்லாமோ சொன்னீங்க, கடைசியில் உங்கள் அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றுறது இந்த துளசி தான், இவளை போய் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக வச்சுடணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. நல்ல வேளை இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு துளசி தான் உங்களை எல்லாம் காப்பாற்றிருக்கா. இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்னைக்கெல்லாம் நீங்கள் ஜெயிலில் இருக்கும் போதும் துளசி தான் எல்லா உண்மையும் நிரூபித்தா. அவ்வளோ புத்திசாலியான பொண்ணு, அவளை போய் நீங்கள் புரிஞ்சிக்காமல் நடத்துறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இனிமே அவளை பற்றி எதுவுமே தப்பாக பேசாதுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரமூர்த்தி எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் அபிராமிக்கு கொஞ்சம் கூட கோபம் வந்துடுது. அப்படி ஈஸ்வரமூர்த்தியோட அம்மாவும், என்ன பேசுகிற நீ, எல்லாத்துக்கும் காரணம் இந்த துளசி தான், இத்தனை நாள் அரசியல் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ மட்டும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணமே உன்னோட ஒய்ஃப் தான் சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வெற்றியும் எப்போவுமே துளசிக்கு சப்போர்ட்டாகவே பேசுகிறாங்க. ஒரு வழியாக ஈஸ்வரமூர்த்தியும் சரி எல்லாரும் பேசுகிறத கொஞ்சம் நிறுத்துங்களேன், துளசி நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறா, அவள் சொல்கிறதுலேயும் கொஞ்சம் நியாயம் இருக்க தானே செய்யுது, சரி இனிமேல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஏதாவது கொஞ்சம் நியாயமாக பண்ண ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறாங்க. இதை கேட்ட துளசிக்கும் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுது. மாமாவும் நம்ம சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்களே, எங்கே நியாயம் இருக்கோ அதை கேட்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மீனாட்சிக்கும் பயங்கர டென்ஷன் ஆகிடுது. எவ்வளோ தைரியம் இருக்கணும், இத்தனை நாளாக மாமா என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, இப்போ என்னடானா துளசிக்கு மேலே கொஞ்சம் அக்கறை வந்த மாதிரி இருக்கே, அவள் எப்படி தான் எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கிறாளோ, இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இப்படியே போயிட்டு இருந்தேன்னா நாளைக்கு அத்தைக்கு மனசையும் கெடுத்துருவா, எப்படியாவது அத்தைக்கிட்ட இவளை பற்றி தப்பாக பேசி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அபிராமி கிட்ட போய், பார்த்தீங்களா அத்தை, மாமா இத்தனை நாளாக எப்படி இருந்தாங்க, இப்போ பாருங்க அந்த துளசி சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க, அவளுக்கு என்ன தெரியும் இந்த வீடை பற்றியெல்லாம், நம்ம அரசியல் வாழ்க்கையை பற்றியும் அவள் எதுக்கு தலையிட போடா, சரியான ஆளாக தான் இருக்கா அப்படின்னு ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. இதை கேட்ட அபிராமியும், நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலை மீனாட்சி, எவ்வளோ சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த வெற்றி என்னடானா எப்பவும் துளசி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான், எவ்வளோதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அப்படி என்ன தான் அவள் பண்ணி வச்சாலோன்னு திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க. மீனாட்சியை இப்படியே போனால் சரியில்லை, எப்படியாவது இந்த விஷயத்த திவ்யா கிட்ட சொல்லிடணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா முனுசாமியை தான் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி திவ்யாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் வேறொரு பிளானையே போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
ஒரு வழியா ஈஸ்வரமூர்த்திய துளசி சொல்ற மாதிரி கேட்டே அவங்கள மருமகளாவே ஏத்துட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வெற்றிக்கோ பயங்கர ஹாப்பி ஆயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மகேஷும் பாட்டி மட்டும் இப்ப கண்ண தொறந்து பார்த்துட்டாங்கன்னா, பெரிய பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பா அஞ்சலி கிட்ட நம்மள பத்தின எல்லா உண்மையும் போட்டு குடுத்துருவாங்க. எப்படியாவது இவங்கள அதுக்கு முன்னாடி தீர்த்து கட்டிடணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, பாட்டிக்கு பக்கத்துல போய் எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்களுக்கு? என்ன பத்தின பர்சனலா தெரிஞ்சுக்க போய் இப்படி போய் மாட்டிட்டீங்களே பாட்டி. நீங்க சும்மா இருந்திருந்தாலே நல்லாவே இருந்திருக்கும். இப்படி ஆயிட்டீங்களேன்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்து நம்ம அஞ்சலியும் அப்படியே டோரை திறந்துட்டு வந்து பார்க்குறாங்க. அஞ்சலி வரதை எதிர்பார்க்காத மகேஷும் ஒருவேளை இவ கேட்டிருப்பாளோன்னு டவுட் ஆகுறாங்க. ஆனா அஞ்சலியும் உள்ள வந்துட்டு என்னங்க நீங்களும் பாட்டியும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துன்னு கேட்குறாங்க. மகேஷும் சரி என்ன கேட்டது, நான் பேசுனது ஏதாவது உனக்கு தெரிஞ்சுதான்னு கேட்கவும், அஞ்சலியும் டாக்டரும் இப்படி தான் சொன்னாங்க, நம்ம ஏதாவது அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கணும். நானும் எனக்கு டைம் கிடைக்கும்போது பாட்டிக்கிட்ட வந்து ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். அப்போவாது அவங்களுக்கு நினைவு திரும்புதான்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பாட்டிக்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருங்க, அப்பதான் இவங்களுக்கு நினைவு வரும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மகேஷுக்கும் ஒரு வழி அஞ்சலி எதுவுமே கேட்கல. சரி நம்ம பார்ப்போன்னு கிளம்பிடுறாங்க. அஞ்சலி ரூம்ல இல்லாத டைமா பார்த்து மகேஷும் பாட்டி மட்டும் நம்ம வீட்டில் இல்லாத டைம் அஞ்சலிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, எப்படி இதை தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பாட்டியை கண்காணிக்க மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவும் யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மகேஷும் அவங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் அஞ்சலி தனியாக வீட்டில் இருக்கும்போது பாட்டி மகேஷ் அஞ்சலி அப்படின்னு ஏதோ சவுண்டு போடுற மாதிரி இருக்குது. அதை கேட்டவுடனே அஞ்சலியும் பாட்டி ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குதே, சீக்கிரமாக ரூமில் போய் பார்க்கலான்னு கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தா மகேஷ் அஞ்சலின்னு சொல்லவும் அஞ்சலி பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. என்ன பாட்டி மகேஷ் பேரையும் என்னோட பேரையும் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன விஷயமா இருக்கோ, இதில் ஏதோ ஒரு உண்மை புதைஞ்சிருக்கு, என்னதான் புரியலைன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே அஞ்சலி போயிட்டு இருக்கும்போது டேபிள்லேருந்து ஃப்ளவர் வாஷும் தெரியாமல் கீழே விழுந்துருது. அங்கே பார்த்தா ஒரு கேமரா இருக்கதை கவனிச்சிடுறாங்க. அஞ்சலியும் இது என்னடா ஒரு கேமரா இங்கே இருக்குது, யார் ஃபீட் பண்ணியிருப்பா, அந்த மகேஷ் தான் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி இதில் ஏதோ ஒரு உண்மை புதைஞ்சிருக்கு, இதை கண்டிப்பாக நம்ம சும்மா விடக்கூடாது, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் மகேஷ் சரியாக அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆஞ்சலியும் அவங்களுக்கு தெரியாமல் ஃபோனை எடுத்துடுறாங்க. அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மகேஷ் அவங்க ஃப்ரெண்டை ஓட ஓட துரத்தி அனுப்புனது, அப்புறமா அதை பார்த்த பாட்டியை கீழே தள்ளி விடுறது, அப்படி எல்லா கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க நம்ம அஞ்சலி. அதை பார்த்த உடனே என்னடா இந்த மகேஷ் இவ்வளோ பெரிய சைக்கோவா, இப்படியெல்லாம் பாட்டியை செய்திருக்கானே, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டையும் இப்படி அடிச்சிருக்கான், ஏதோ ஒரு பெரிய உண்மையை என்கிட்டேருந்து மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்லேயும் பல மர்மங்கள் புதைஞ்சிருக்கு, எப்படி மகேஷ் பற்றின எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் பாட்டியை கூட இப்படி செய்ய துணிஞ்சிட்டானேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க.